சீசன் 6 கலக்க போதியாரில் நாங்கள் 3 பேருமே தான் ஆடிஷன் போனோம். ஆடிஷன்லேயே நாங்கள் 3 பேரும் ஹெல்மெட் ஆகிட்டோம். எங்களோட முதல் படி தான் தோல்வி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த தோல்வினால தான் இந்த அளவு நாங்கள் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த மேடையில் நாங்கள் வீட்டில் நிறைய உங்களதை பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். சூப்பர், நல்லா இருக்கணும். நீங்கள் இது மக்களை சிரிக்க வைக்கிறீங்க, நல்லா இருப்பீங்க. லவ் யூ. நிறையா வந்து ஒரு காலத்தில் வந்து அரசியல் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நிறையா பண்ணீங்க. ஸோ ஃபியூச்சரில் அரசியலுக்கு வருவீங்களா? என்ன ப்ரோ இப்படிலாம் கேட்குறீங்க நீங்கள்? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைனாலும் ஆமாம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ஒரு விரல் புரட்சி இருக்குதா உணர்ச்சியே அந்த மாதிரிலாம் எந்த ஆசையும் இல்லை. இல்லை 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 பரிதாபங்கள் வீடியோஸ்ல வந்து நீங்க பேசுற ஒரு வீடியோல ஒரு லைன் பேசுவீங்க, அது எல்லாமே ட்ரெண்ட் ஆயிடும். அந்த கக்குடா கக்கு வன்மத்த கக்கு அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு 200 ரூபாய்க்கு நான் பண்ணேன். சண்டே அதுமா லீவ் நாள் அதுமா எங்கடா போறாங்களா சென்னையில எல்லா மக்களுக்கும் அது அவ்வளவு சிங்க் ஆகுது. அது வந்து நாங்களே போகும்போது தோணும்ல, என்னடா 12 மணி பஜ்ஜி வேலைக்கு போறாங்களா, எங்க போறாங்க எங்க போறாங்க இவங்கலாம். சரி 12 மணிக்கு பார்த்தா 12 மணிக்கு கூட்டமா இருக்காங்க. எங்கடா போறாங்க, லீவ் நாள் வராங்க, வேலைக்கு போனாலும் வராங்க, எங்கடா போறீங்கன்னு இதை வந்து வீடியோவில் அப்படியே அதே மாதிரி அதெல்லாம் நீங்க ஊர்ல இருந்து கொண்டு அந்த சாத்திக்கிட்டு மூட்டிக்கிட்டு போ அதெல்லாம் வந்து இங்க சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க எங்க எடுக்கிறீங்க? நான் பாடுனது அதை அப்படியே அவன் எடுத்து யூஸ் பண்ணிட்டான். அதான் ஏதாவது இன்ட்ரெஸ்டாக ஏதாவது சொன்னான்னா அந்த மாதிரி சொல்லி மூடி விட்டுருவேன். நான் அதை வந்து வீடியோலேயே யூஸ் பண்ணியாச்சு. அது அந்த மாதிரி தான். ஓகே, என்னது அது வேற ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றாங்க. பாவா சிரிட்டு போட்டு வருவோம். ஆடிட்டோரியத்தில் வந்து இதான் எங்கள் டீம் இப்போதைக்கு. இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. எடிட்டில் இருக்கனால கூட்டு வர முடியல. ஆமா, எடிட்டிங் இப்ப நிறைய வொர்க் இருக்கும். ஏன்னா பரிதாபங்கள் தாண்டி இப்ப கோசு vlogs வேற நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே. ஆமா அது ஓகே, அது ரொம்ப நாளாவே அது யோசிச்சே இருந்தோம். நாங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. பரிதாபங்கள் vlogsன்னு ஆரம்பிச்சு சுதாகர் கல்யாணத்தெல்லாம் எடுத்து வீடியோவா போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எங்களால் அது பண்ண முடியல. இப்ப சரி பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லி. என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம்? எதுவும் கிடையாது. லைஃப் ஸ்டைல் தான் நடக்கிறத அப்படியே பண்ண வேண்டியது அவ்வளவுதான். இப்போ அந்த இடத்துக்கு நாங்க 2 பேர் இல்ல நான் எங்க டீம் போனா என்ன ஆகும் அவ்வளவுதான். மத்தபடி பெருசா இதுதான் அப்படின்னு எதுவும் கிடையாது. இல்ல அது ஒரு குரூப் உட்காந்துட்டு இல்ல முதல்ல பார்த்தா ஒரு சவுண்ட் கொடுத்து ஆட் பண்ணாரு. அப்படியா என்ன இது என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்கன்னு நம்மள நமக்கே போடுறாங்க. பரிதாபங்கள்னு இருக்குல்ல, அந்த பேரை ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணது யாரு? அது ரொம்ப ஆப்டான ஒரு அதான். அது ஃபர்ஸ்ட் யாரு? கோபி தான். அது நான் தான். ஆமா, நாங்க இங்க இருந்து திருச்சி இல்ல சிவகங்கை போகணும்னா நடுவில் விக்ரவாண்டின்னு ஒரு இடத்துல வண்டியை கொண்டு போய் நிறுத்திடுவானுங்க. நிறுத்தி அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இல்லை நீங்கள் பஸ்ஸில் போயிருக்க மாட்டீங்க, நல்லா ஃப்ளைட்டு அந்த மாதிரி போயிருப்பீங்க குரேசி. அந்த பஸ்ஸில் போனால் அந்த மாதிரி டம் தட்டி வெறுப்பேற்றுவாங்க. ஸோ அங்கே வந்து பண்ண அந்த வீடியோ. ஸோ பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை, பஸ் ஸ்டாண்டுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒன்று முடிகிற மாதிரி ஒன்று வேணுமே. பஸ் ஸ்டாண்டு பிரச்சனைகள் வைப்போமாடா அப்படின்னு. இல்லைடா அது நல்லா சவுண்டிங்காக நல்லா இல்லை, பஸ் ஸ்டாண்டு பரிதாபங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து அந்த பரிதாபங்கள்ன்றது வந்து நல்லா அப்படியே கிளிக் ஆயிடுச்சு.